திருச்சி கிழக்கு தொகுதியோட எம்எல்ஏ நடிகர் ராகவா லாரன்ஸ் தான். நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு பகுதியிலையும் பெரம்பூர் பகுதியிலையும் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாரு. என்னதான் 2 இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் ஒரு இடத்துல எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி தான் ஆகணும். முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு பகுதியில ரிசைன் பண்ணாரு. அந்த ஒரு தொகுதியில ரீ எலெக்ஷன் வரும். அந்த ஒரு ரீ எலெக்ஷன்ல டிவிக்கு சார்பா யாரு நிக்க போறான்னு எல்லாத்துக்குமே பயங்கர சந்தேகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் திருச்சி கிழக்கு பகுதியில த்ரிஷா நிக்க போறதா பேச்சு அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் இசக்கி சுப்பையா நிக்க போறதா பேச்சு அடிபட்டுச்சு. இன்னொரு பக்கம் ஆட்டத்துக்கு நாங்களும் வரலாமான்னு ராகவா லாரன்ஸோட பேரும் அடிபட்டுச்சு. அத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ற விதமா அவரோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு. அந்த ஒரு வீடியோல தலைவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போதே அவரோட சேர்ந்து நானும் அரசியலுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஆனா எங்க அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மா சொன்னாங்க, அரசியல் ஒரு சாக்கடை, ஜாதி மதம் காசு எல்லாத்தையும் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீ போக கூடாதுன்னு ராகவா லாரன்ஸோட அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டைமிங்ல தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு நான் வரலன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் விஜய் ஆனதுக்கு அப்புறம் ராகவா லாரன்ஸோட அம்மாக்கு அரசியல் மேல நம்பிக்கை வந்திருக்கான். இந்த நேரத்துல அரசியலுக்கு போகணும்னு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க அம்மாவும் அதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ராகவா லாரன்ஸ் மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் அரசியலுக்கு வரவா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.